முல்லைப்பூ செடி எப்படி பராமரித்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ தான் இது. ஒரு குழிக்கு 3 செடியிலேருந்து 4 செடி வைக்கணும். 2 செடியும் வைக்கிறாங்க, ஆனால் 3 செடி 4 செடி வச்சா தான் செடி வந்து அது சீக்கிரம் ரெடியாகும் நமக்கு தோட்டம். இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் 4 செடி வச்சது. 3 செடி 4 செடி வைப்போம் நாங்கள்லாம். அதே போல் ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 5 அடியாவது இருக்கணும் குறைஞ்சபட்சம். அப்போ தான் உள்ளே 2 பூ எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். செடியை சுற்றி புல் முளைக்காத அளவுக்கும் பராமரிச்சுக்கிறணும். புல் முளைக்காத அளவுக்கு பார்த்துக்கிறணும். இது அந்த செடிக்கும் இந்த செடிக்கும் ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் வித்தியாசம் இருக்கும். ஏற்கனவே பார்த்த செடிக்கு இருக்கும். எப்படி புல் இல்லாமல் நல்லா வளர்ந்து நல்லா பச்சை பச்சையாக நல்லா இருக்குது பார்த்தீங்களா. நல்லா இதில் உள்ள பூ நல்லா பரும்பரும் பூவாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஓரளவுக்கு அரும்பு ஒன்று வச்சுருக்கு. நம்ம பராமரிக்கிற பொறுத்தாக இருக்குது. புல் முளைக்காமல் பார்த்துக்கணும், தண்ணியும் பாய்ச்சலும் மருந்து அடிக்கணும். அது 3 ரொம்ப முக்கியம். இது 3ஐயும் கவனிச்சிக்கிட்டே வந்தோம்னா சீக்கிரம் தான். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு செடி. அதில் இந்த பூலாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா பூலாம் நிறையா இருக்குது. செடிக்கு பக்கத்தில் புல் முளைக்க அளவுக்கு பார்த்துக்கிறணும். தண்ணி பாய்ச்சலையும் அதை கவனிச்சுக்கிறணும். இது அதுக்கு கொஞ்சம் பெரிய செடி உள்ளது. ஏன்னா நல்லா ஓரளவுக்கு பூத்து ஓஞ்ச செடி எல்லாம் அது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பூத்துருச்சு. செடியெலாம் பூத்து முடிய பொறுத்தளவில் இருக்குது. அந்த பூத்து முடிஞ்சிருச்சுன்னா அந்த கிளையை எப்படி ஒடிச்சு எடுத்துடணும். கிளையை நல்லா கொஞ்சம் இறக்கி ஒடிச்சா தான் அடுத்த துளிர் வரும்போது அந்த துளிர் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு வந்து அந்த கிளை வந்து கொஞ்சம் தெம்பாக நிற்கும். ஆனால் கிளையை கொஞ்சம் இறக்கி ஒடிச்சிடணும். கிளையை உடைக்க முடியக்கூடாது. நம்ம மருந்தடித்து பராமரிக்க போகும்போது தான் இந்த மாதிரி பூலாம் வரும். மருந்து அடிக்கவே முடியலனாலும் ஒரு வாட்டியாவது அடிக்கணும் மாதத்துக்கு. 2 வாட்டி அடித்தா பூ நல்லா வந்துக்கிட்டு இருக்கும், கவனிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். முடியாத பட்சத்துக்கு ஒரு வாட்டியாவது முயற்சி பண்ணி எடுக்கணும். இல்லாட்டி இந்த மாதிரி வெள்ளை விழுகும். இப்போ எல்லாத்துக்கும் மருந்து கடையில் மருந்து வந்துருச்சு. நம்ம சுத்தம் பண்ணி முடிஞ்சு ஒரு மாதத்தில் இந்த மாதிரி ஒரு மாதம் 1.5 மாதத்தில் இந்த மாதிரி துளிர் வரும். வரும்போதே இந்த மாதிரி மருந்து அடிச்சிடணும். இதுக்கெலாம் தண்ணி பத்தலை. இந்த செடிக்கெலாம் முறையான தண்ணி பத்தலை. அதனால இந்த செடிலாம் ஒரு மாதிரி லேசாக மஞ்சளாக தெரியுது. கொஞ்சம் பராமரிப்பு கம்மியான செடி தான் இதுதான். முல்லைச்செடியை பொறுத்தளவு நல்லா பூக்கும். நம்ம தண்ணி பாய்ச்சி மறந்துடிச்சோம்னா நல்லா பூக்கும். அதை நம்ம விற்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து வேணும், அந்த பூவை பறிக்கிறதுக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த்து வேணும். அது 2 இருந்தாலும் நல்ல விவசாயம்தான். வருஷத்தில் ஒரு 9 மாதம் பூ வரும். கண்டிப்பாக நம்ம பராமரிக்கிற பொறுத்து 9 மாதம் பூ வரும். பார்த்திங்களா, செடி கொஞ்சம் பெருசானோடனே அந்த 5 அடி கேப்லாம் சிறுசாக தெரியுது. பார்த்திங்களா, செடி சிறுசாக இருக்கும்போது கேப்பு பெருசாக தெரிஞ்சு, கொஞ்சம் பெருசாக கேப்பு சிறுசாக தெரியும். ஏன்னா செடி பெருசாக நமக்கு 2 பூ எடுக்கிறதுக்கு உண்டான வசதிகள் குறைஞ்சிரும். எப்படி அரும்பு கட்டியிருக்குன்னு பாருங்கள். சரியாக பராமரிக்காத போதும் நல்லா அரும்புலாம் கட்டி தான் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த செடிலாம் ஃபுல்லாக அரும்பு தான். இலை அதிகமாக அரும்பு அதிகமானு கேட்டால் அரும்பு அதிகம் தான். முல்லைப்பூ செடியும் நம்ம கொடுக்குறோம். நம்மளோட முல்லைப்பூ செடியும் வாங்கி கொடுக்கத்தான் செய்யும். இங்கே பற்றியில் எவ்வளோ அரும்பு இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இதெல்லாம் நல்லா அரும்பாக தான் இருக்குது. செடி ஃபுல்லாக அரும்பாக தான் இருக்குது. பராமரிக்காத போதே இப்படி அரும்பு இருக்குன்னா நல்லா பராமரித்தா இன்னும் நல்லாயிருக்கும். இது பராமரிப்பு கம்மி பாருங்கள். ஓரளவுக்கு பூ எல்லாத்துலேயுமே இருக்கத்தான் செய்யுது. இது வந்து கவாத் பண்ணி ஒரு 4 மாதத்தில் இந்த ரெடி ஆகிடும். பூ பறிக்க ரெடி ஆகிடும். அந்த விட்டு சுத்தம் பண்ணி இந்த டயத்துலலாம் பூ ஓரளவுக்கு பறிச்சிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அரும்பு இருக்குன்னு பார்த்தீங்களா. ஒவ்வொரு செடியும் சுத்தம் பண்ணி அது டயத்துக்கு மாற்றி சுத்தம் பண்ணி எடுத்தோம்னா நல்லா பூ எடுக்கலாம். பிளானிங் தான் முக்கியம். மொத்தத்தில் முல்லைப்பூ செடி விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் பாருங்கள். விற்க முடியணும், பூ பறிக்கிறதுக்கு ஆள் இருக்கணும். இது 2 ரொம்ப முக்கியம். பராமரிக்கணும், நல்ல வருமானம். இது வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் உள்ளது. இதெல்லாம் நல்லா பூத்து ஓஞ்சி நல்லா கிளைகள் நிறையா விட்டுருக்கு. இது வந்து ஆனாலும் பூ வந்துக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம்.
ஒரு 10 கிலோ பூக்கறதுக்குள்ள ஒரு 6 கிலோ 7 கிலோ பூத்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த உள்ளெல்லாம் பறிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆளுங்க 2 பூ. பாருங்கள் இப்படி நல்லாயிருக்கு. நல்லா இதெல்லாம் பெரிய செடியாகிடுச்சா. அந்த 5 அடி கேப்பு தெரியல பாருங்கள் சுத்தமாக. அந்த 5 அடி கேப்பு இடமே, அந்த 5 அடி கேப்பு இப்போ சுத்தமாக தெரியல பாருங்கள். அதுதான் முக்கியம். இப்போ நின்று எடுக்கிறக்கே இடமெல்லாம் போச்சு. 5 அடி கேப்பு இருந்துச்சு சின்ன செடிகள் அப்படிலாம் பார்த்தீங்க. இப்போ நின்று எடுக்கிறக்கே இடம் இல்லை. அதனால் குறைஞ்சபட்சம் 5 அடி கேப்பு இருக்கணும். இருந்தால் தான் நம்ம சுற்றி எடுக்கலாம். அதுக்கு மேலே விட்டாலுமே ரொம்ப கேப்பு இருந்தாலுமே நிறைய களை முளைக்கும், புல் முளைக்கும். அதை நம்ம வருஷக்கணக்காக சுத்தம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆவரேஜாக 5 அடி வச்சுக்கிட்டு நம்ம வருஷம் சுத்தம் பண்ணுவோம்லக்கா. அதை கவாத் பண்ணி வெட்டி விட்டுட்டு தை மாசி பங்குனிக்கு அப்புறம் வெட்டி விட்டுட்டு சுத்தம் பண்ணுவோம்ல. அந்த டயத்தில் அது சரியாக வந்துடும். அந்த டயத்தில் நம்ம களை வெட்டி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொண்டு வரணும் ஒரு 2-3 மாதம். அதுக்கப்புறம் அந்த வருஷமெல்லாம் திருப்பி களை முளைக்காது. இப்போ அந்த எவ்வளோ அகலம் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னு பாருங்கள். செடிக்குள்ள ஒரு ஆள் போயிட்டுறதே கஷ்டமாக தெரியும். நம்மளும் இந்த வியாபாரம் பார்க்க தான் செய்கிறோம். இந்த முல்லைப்பூ செடியும் வாங்கி கொடுக்குறோம். நம்ம உற்பத்தி பண்ணலை, அது ஒரு ஹோல்சேலாக வாங்கி நம்ம நிறையா ஊர்களுக்கு அனுப்புகிறோம். பாக்கெட்டு செடி தான். அந்த செடி எப்படி பாக்கெட்டு எப்படி வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன். அந்த செடி எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, முல்லைப்பூ செடி மொதல் எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறது சம்மந்தமான வீடியோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்தளவு. இந்த முல்லைப்பூ செடி சம்மந்தமான வீடியோ. இந்த எல்லாம் நல்லா இறக்கி கொப்பை ஒடிச்சிடணும். பூ எடுத்து முடிஞ்சு வெறும் கொப்பாக இருக்குன்னா அதை ஒடிச்சு விட்டால் தான் அந்த இடத்துல மறு துளிர் வரும். மறுபடியும் 2 துளிரோ 3 துளிரோ வரும். அது நம்ம எந்த அளவுக்கு இறக்கி ஒடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த செடி தெம்பாக நின்று அடுத்த துளிர் கட்டி வேகமாக மேலே வரும். முடிக்காமல் விட்டுருக்காங்க. முல்லைப்பூ செடி வேணுங்கிறவங்களும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம முல்லைப்பூ செடியும் சப்ளை பண்ணலாம். அது குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா அந்த செடியுமே ஒரு 2000 பாக்கெட்டு அந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா தான். 2000 செடி ஆர்டர் கொடுத்தேன்னா பாக்கெட்டு செடி தான் 2000. ஒரு டாடா ஏசி 2000 செடி பிடிக்கும். 2000 செடி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு நாள் அனுப்பலாம். நம்ம ரெகுலராக ஒரு சில ஊருக்கு நாங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அந்த ஊரில் 400-500 கொடுப்பாங்க. அந்த ஏரியாவில் உள்ளவர்களுக்குலாம் தெரியும். மற்றபடி புதுசாக ஏதாவது வெளியூருக்கு அனுப்புனா 2000 செடி அது வேணும் கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.